அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் ஆலயங்களும் அதன் அற்புதங்களும் தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஆலயம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் இருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் என்ற ஒரு சிவாலயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பல சிறப்புகள், பல அற்புதங்கள், பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு ஆலயமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தோஷங்கள், சூரிய தோஷம் உள்ளவர்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஒரு சில லக்னக்காரர்கள் இந்த ஆலயத்தில் போய் வழிபட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட வேண்டியது இருக்குது. மேலும் மற்ற சிவாலயங்களில் இல்லாத வித்தியாசமாக இந்த ஆலயத்தில் நம்ம சிவனை பின்பக்கம் தரிசிக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாகவே எல்லா சிவாலயத்துலேயும் நம்ம சிவனை முன்பகுதியை பார்த்து நம்ம தரிசிப்போம். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானை நம்ம பின்பகுதியை பார்த்து தரிசிக்கிற ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஆலயமாக காட்சியாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் பிருத்வி நிலம், அதாவது நிலம் பூமி சம்பந்தப்பட்ட ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இருக்க கால பைரவர் ஒரு வித்தியாசமான கால பைரவர். அதே மாதிரி இங்கே இருக்க சண்டிகேஸ்வரருக்கும் பார்த்திங்கன்னா பரிந்துரை சண்டிகேஸ்வரர்ன்ற ஒரு பேர் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இதை பூலோக கைலாயம் கூட இந்த ஆலயத்தை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கே காசி விஸ்வநாதர் ஆலயம் இருக்குது. அது ஒரு சிறப்புமிக்க ஆலயமாக இருக்கும் இங்கே. அதே மாதிரி இவர் சிவபெருமானோட 64 திருவிளையாடல்களில் ஒரு திருவிளையாடல் நிகழ்த்திய ஆலயமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் மதுரையில். ஸோ அப்படி பல சிறப்புகள் இந்த ஆலயத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி என்னென்ன ஒன்று நம்ம இந்த ஆலயத்தில் பற்றி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? முதல்ல இந்த ஆலயமானது பார்த்தோம் அப்படின்னா மதுரையிலேருந்து 20 கிலோமீட்டர் மேற்கே ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொன்னோம். அதான் இங்கே இம்மையிலும் நன்மை தருவார்ன்ற ஒரு ஆலயம், சிவாலயம். ஓகேங்களா? இங்கே மூலவர் பேரே அதே தான், இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்றதான் மூலவர் பேர். உற்சவர் பேர் சோமாஸ்கந்தர் அப்படின்ற பேர். ஓகேங்களா? அவ்வாறு பேர். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்க சிறப்புகள் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பார்க்கலாம். ஸோ மதுரை அப்படின்னு நம்ம சொல்லச்சு எல்லாருக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி தான் பொதுவாகவே நம்மளே கூட என்ன சொல்லுவோம், வீட்டுக்கெல்லாம் கூட கேட்கச்சே வீட்டில் மதுரையாக சிதம்பரமாக நம்ம கேட்போம். ஸோ அதனுடைய தான் யார் கை ஆதிக்கம் அதிகம் செலுத்துபவர்கள் அப்படின்ற ஒரு இதில் நம்ம கேட்குறோம். ஸோ அப்படி பார்க்கச்சே இந்த மதுரை அப்படின்னு நம்ம சொல்லச்சு அம்பாள் மீனாட்சியோட ஆட்சி. அப்போது எந்த ஒரு ஆலயங்களிலும் சக்தியின் ஆதிக்கம் அதிகம் இருக்க ஆலயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சக்தி வலிமைகள் நிறைந்த ஒரு ஆலயமாக அந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த மதுரையிலும் இம்மையிலும் நன்மை தருவார் என்ற அந்த ஆலயம் மதுரையில் இருக்கின்றார். இப்போது இந்த ஆலயத்தில் இருக்க சிவபெருமானை பற்றி நம்ம பொதுவாகவே இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சிவனே அவரை பூஜிக்கிற மாதிரி தான் இந்த ஆலயம் இருக்கும். இதனுடைய தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரையை ஆண்ட மருதமக பாண்டியன் மன்னனோட மகளாக அவதரித்தது மீனாட்சி அம்பாள். பார்வதி தேவி மீனாட்சி அவதரிக்கிறாங்க, பிள்ளையாக பிறக்கிறாங்க. ஸோ அவர்கள் தந்தை இறந்தவன் அந்த காலத்துக்கு அப்புறம் மதுரையை அவங்களே ஆட்சி செய்கிறாங்க. அப்படி ஆட்சி செய்யும் காலத்தில் உலகத்துலேயே கைப்பற்ற நினைக்கும் பொழுது கைலையை அடையும் போது சிவபெருமானை பார்த்து சாந்த சொரூபி ஆகிட்டு திரும்பிடுறாங்க. இவருக்கும் திருமணம் 2 பேரும் நிச்சயப்படுது. அப்படி நிச்சயப்பட்டவுடனே சிவபெருமானை திரும்பி பாண்டிய நாட்டுக்கு அரசனாக பதவியேற்க காலம். அந்த காலத்தில் இப்போ அரசர்கள் பதவியேற்கும் முன்னாடி சிவ பூஜை செய்யணுமா. அப்படி சிவ பூஜை செய்யணும்போது இங்கே இருக்க சிவபெருமான் அவர் என்ன பண்ணால் அவரே ஒரு ஆத்மலிங்கம் அங்கே உருவாக்கி அந்த சிவ பூஜை செய்கிறார். அதான் அவருக்கே அவர் பூஜை செய்கிற ஒரு அற்புத ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அவர் பூஜை செய்து அவர் அரச பதவியாக இருக்கிறார். அதே மாதிரி இப்போ மதுரை அப்படின்றப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது மீனாட்சி ஆட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதுரையில் மீனாட்சி அம்மாவோட ஆட்சி பார்த்திங்கன்னா 4 மாத காலங்கள் தான் மீனாட்சி அம்மாவோட ஆட்சி. மீதி உள்ள 8 மாதங்கள் பார்த்திங்கன்னா சிவபெருமான் அவருடைய ஆட்சியை அந்த ஆலய இந்த இதில் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய
இது வந்து இன்றளவும் நடந்து கொண்டிருக்குன்னு. அப்படி ஆட்சி பொறுப்பேற்கும் அரசர்கள் வந்து சிவபூஜை செய்கிறது வந்து ஐதீகமாக வந்து மன்னர்கள் பின்பற்றி வந்த காலம். அப்படி அவர் பின்பற்றும் பொழுது இந்தியக்கு அவர் ஆத்மலிங்கமாக உருவாக்கி அவர் பூஜை செய்து அதுக்கப்புறம் அவர் பதவியேற்று அந்த ஆட்சியை வந்து செவ்வன செய்கிறார். இது வந்து ஸ்தல வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அதனாலே தான் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து சுவாமியோட பின்புறத்தை தான் நம்ம வந்து இங்கே தரிசிக்கிற மாதிரி ஆகும். பொதுவாகவே நம்ம பூஜை புனஸ்காரங்கள் நம்ம பூஜையெல்லாம் பண்ணிச்சே வந்து நம்ம வந்து மேற்கு நோக்கி உட்காந்து தான் வந்து சிவ பூஜை செய்கிறதுன்றது இயற்கை நியதி. தர்மசாஸ்திரம் கூட நம்ம சொல்லலாம். அப்படி பூஜை செய்யும்பொழுது சுவாமிக்கு முன்னாடி, அதாவது சுவாமி வந்து கிழக்கு நோக்கி இருக்கான், சுவாமிக்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து உங்களுக்கு அம்பாளும் சிவனும் பார்வதியும் தம்பதியராக வந்து பூஜை பண்ணுறாங்க, பதவி ஏற்கத்தினா பூஜை பண்ணுறாங்க. அப்படியே திருக்காட்சி தான் வந்து இன்றளவும் வந்து அங்கே இருக்கும். அப்படி அவர்கள் இன்று வரை அவருடைய பூஜை பண்ணும்போது அவரோட பின்பகுதி தான் நம்மளுக்கு தெரியும், சிவனோட பின்பகுதி தான் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அதனால் அப்படி இருக்கும் காலகட்டத்தில் வந்து இந்த பூஜை அவர் பின்பக்கத்துலேருந்து அவர் செய்கிறதுனால நம்ம வந்து அந்த அபிஷேகங்கள் அவங்க செய்ய நடுவில் இருந்தால் வந்து சுவாமிக்கு வேண்டி அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அத்தகைய ஒரு சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிருத்வி நிலம், அதாவது மதுரையில் இருக்க பஞ்சபூத ஸ்தலங்களில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ட்டு. அப்படி நிலம், பிருத்வினா மண், நிலம். ஸோ மண் சம்மந்தப்பட்ட ஸ்தலமாக இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கச்சு பூமி சம்மந்தப்பட்ட வீடு கட்டடங்கள் நம்ம சொல்கிறோம். அப்படி புதுசாக வீடு கட்டடங்கள் கட்ட விரும்புபவர்கள் வந்து அந்த மணல் அவங்க பூமியிலேருந்து ஒரு மணல் ஒரு பிடி எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்க சிவபெருமானை வழிபட்டு அவருடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு திரும்பி அந்த மணலை எடுத்துகிட்டு போய் அவங்க வீடு கட்டிச்சு அந்த மணலில் சேர்ந்து கட்டுறாங்க. அப்படின்னா அந்த பூமியில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கி அந்த இதில் வந்து உங்களுக்கு கட்டடம் வந்து தங்கு தடை இல்லாமல் எந்த தடையெல்லாம் விரும்பி எழுதி சுபீட்சமாக இருக்குன்றது இன்றளவும் பின்பற்றி வருகிற ஒரு ஐதீகம் கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். அடுத்து இங்கே இருக்க அம்பாளை பற்றி இப்போ நம்ம சொல்லலாம். இங்கே இருக்க சுவாமி பேர், மூலவர் பேர் இம்மையிலும் நன்மை தருவார் அப்படின்ற மூலவர் பேர். உற்சவர் பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சோமாஸ்கந்தர். அம்பாள் பேர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியபுரி நாயகி, அப்படி நடுநிலையோடு பார்ப்பவள், ஆட்சி செய்பவள் அப்படின்ற மத்தியபுரி. அதுவும் இல்லாமல் இது வந்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு நடுவில் இருக்கிறதுனால மத்தியபுரி நாயகி அப்படின்னு அம்பாளுக்கு பேர். இங்கே அம்பாளும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அம்பாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரத்தில் வீட்டிருப்பாங்க. தாமரை பீடத்தில் ஸ்ரீ சக்கரத்தில் நின்ற கோலத்தில் இருந்து அருள் பாலிக்கிறார். இது ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு பொதுவாகவே ஒரு சக்கரம் அப்படின்னு நம்ம சொன்னால் எந்திரத்தில் தான் நம்ம செய்வோம், தகடில் செய்யாது, செப்பில் இது மாதிரி தான் நம்ம செய்வோம். ஆனால் இங்கே இருக்க இந்த ஸ்ரீ சக்கரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லாலேயே செய்தப்பட்ட ஸ்ரீ சக்கரம், அதாவது கல்லிலேயே வந்து செதுக்கியிருக்கேன். அத்தகைய ஒரு சிறப்பு வந்து அந்த ஸ்ரீ சக்கரமான இதில் தாமரை பீடத்தில் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் அம்பாள் என்று அருள் பாலிக்கிறது ஒரு சிறப்பு என்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ திருமண தடை உள்ளவர்கள் வந்து இங்கே இருக்க அம்பாளை பிரார்த்தனை செய்பவர்களுக்கு வந்து திருமணம் கைகூடி நல்ல வரன் அமைய, நல்ல கணவன் அமைய, நல்ல மனைவி அமைய விரும்புபவர்கள் இங்கே இருக்க சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்தார்களே ஆனால் திருமணம் நல்ல வாழ்க்கை துணை அமைகின்றதில் எந்தவித சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தோன்னா இந்த அம்பாளுக்கு பின்புறத்தில் வந்து மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கோத்பவர் இருப்பார். ஸோ அந்த லிங்கோத்பவரை வந்து வழிபடுபவர்களுக்கும் வந்து திருமணம் கூட முடியும். திருமண தடை உள்ளவர்கள் வந்து அங்கே லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் சாத்தி மாங்கல்யம் சாத்தி வழிபட்டாங்க அப்படின்னா விரைவில் வந்து திருமணம் நீங்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகம் இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு சிறப்பு மிக்கது இந்த மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார்ன்ற ஆலயம். அடுத்தபடியாக பார்த்தா இங்கே இருக்க வந்து ஒரு சித்தர், அதாவது சிவபெருமான் நடத்திய 64 திருவிளையாடல்களை வளையல் விற்று வந்த ஒரு திருவிளையாடல் புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ஒரு கல்லை வந்து யானையாக மாற்றி அதை வந்து கரும்பு சாப்பிட வைப்பார். ஸோ அப்படி ஒரு புராணம் திருவிளையாடல் அவர் நடத்துகிறார். அப்படிப்பட்ட அந்த சித்தர் வல்லப சித்தர்ன்ற உருவத்தில் அவருடைய திருவிளையாடலை வல்லப சித்தராக வந்து இந்த
நிகழ்ச்சி நடத்துகிறார். அந்த நிகழ்ச்சி நடத்துறது இன்றளவு அந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வல்லப சித்தவர் வந்து அவருடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையை மேலே ஆகாயத்தை காட்டி இன்னொரு கையில் வந்து அந்த சாம்பிராணி குங்குமம் கையில் ஏந்தியும் வந்து காட்சி தருவார். இவரை வந்து பௌர்ணமி அமாவாசை அந்த போன்ற திதிகளில் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு வந்து சகல நன்மைகளும் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். கல்வி வேலையில் சிறந்து விளங்குபவர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் அதில் வந்து வெற்றி பெற இவரை வழிபாடு செய்யும்போது நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய ஒரு சிறப்பு மிக்கது இந்த ஆலயம். மதுரையில் உள்ள இம்மையிலும் நன்மை தருவார் என்ற ஆலயம். அடுத்து நம்ம இங்கே இந்த ஆலயத்தை பற்றி நம்ம அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த பரிந்துரை சண்டிகேஸ்வரர், அதாவது சண்டிகேஸ்வரர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பொதுவாக எல்லா சிவாலயங்களையும் வந்து சண்டிகேஸ்வரர் இருப்பார். நம்ம சண்டிகேஸ்வரர் சாமி கும்பிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே இருக்க சண்டிகேஸ்வரர் வந்து கொஞ்சம் மாறுபட்டவர். அதாவது பரிந்துரை சண்டிகேஸ்வரர்னு இவருக்கு பேர். அதாவது நம்மளுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல்கள் நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது அதை வந்து அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு சில இடத்துலலாம் வேலைக்கு ஜாயின் பண்ண ஒரு ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம், சிபாரிசு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பரிந்துரை செய்தால் அந்த வேலை கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்க்கச்சு மக்கள் இங்கே இந்த ஆலயத்தில் வழிபடும் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள, பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ள இங்கே இருக்க சண்டிகேஸ்வரரை வந்து பரிந்துரை செய்வதா. அதாவது எப்படி அப்படின்னா, சுவாமிக்கு சாத்தும் மாலை பூஜையை முடித்து சாமிக்கு சாத்துற மாலையை வந்து அந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து இவருக்கு திரும்பி சண்டிகேஸ்வருக்கு சாத்தி வழிபாடு செய்யுது. அப்படி வழிபாடு செய்யும்போது இவர்களுக்கான பிரச்சனையை அங்கே அவர்கிட்ட சண்டிகேஸ்வர்கிட்டையும் சொல்லச்சு. அந்த சண்டிகேஸ்வர் வந்து சுவாமிகிட்ட சொல்லி இவங்க பிரார்த்தனையை இவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மதுரையிலும் இம்மையிலும் நன்மை தருவார் என்ற இந்த ஆலயம் நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக இங்கே இருக்கும் காலபைரவரை பற்றி, இங்கே இருக்க காலபைரவர் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்தவர் கூட நம்ம சொல்லலாம். ஆயுள் தோஷம் நீங்கள் வர்றதுக்கும், அது மட்டும் இல்லாமல் காரிய சிதி எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி கிடைப்பதற்கும், அது மட்டும் இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அதாவது பில்லி சூன்யம்லாம் வைக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பயப்படுறோம் இல்லைங்களா, மாந்திரிகம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து விடுபடவும் அந்த வழிபட்ட தோஷங்கள் நீங்கள் வந்து இங்கே இருக்க காலபைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே இருக்க காலபைரவருக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அவருடைய சன்னதியில் வந்து மேற்கு நோக்கி வீரபத்ரரும் இருப்பார். ஸோ அந்த வீரபத்ரரும் இருக்கச்சே வந்து சேர்ந்து இருக்கச்சே இவங்களை வந்து இவர் வழிபட்டு இது வந்து இவர்களை வழிபடும் போது இந்த மாதிரி தோஷங்கள் நீங்கும் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த மதுரையில் இருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் என்ற ஆலயம் சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து பரிவார மூர்த்திகள் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே காசி விஸ்வநாதர் இருக்கார், விசாலாட்சி அம்மா. இதுக்கும் ஒரு என்ன சிறப்பு அப்படின்னா, இங்கே இருக்க இந்த காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மனும் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா மண்ணாலான வெள்ளை நிறத்தில் இருக்க ஒரு காட்சி வந்து சிறப்புன்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் மற்ற என்ன சிறப்பு அப்படின்றத இப்போ பார்ப்போம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராமபிரான் வந்து சிவபக்தனான ராவணனை அழித்தவனே அவருடைய தோஷம் நீங்கள் ராமேஸ்வரத்தில் வந்து மண்ணால் சிவலிங்கம் செய்து ராமர் சீதையை வந்து வழிபட்டு அந்த தோஷம் நீங்கிறதுக்காக செய்தார்கள்னு எல்லாருக்குமே புராணத்தில் தெரியும். அதே ஐதீகம் இந்த ஆலயத்திலையும் இருக்குன்றது ஒரு சிறப்பு. இங்கேயும் வந்து ஆலயத்தில் முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே சிவலிங்கத்து பக்கத்தில் விசாலாட்சி தாயார் இருப்பாங்க, வெள்ளை கலரில் இங்கே இருக்கும். அந்த அவருடைய லிங்கத்துக்கு பின்புறம் பார்த்தோம்னா கோதண்ட வில்லோட ராமபிரான் வந்து நின்ற காட்சி வந்து இன்றளவு இந்த ஆலயத்தில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த சிவாலயம். இம்மையிலும் நன்மை தருவார்ன்ற இந்த சிவாலயம் நம்ம சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் இங்கே ஜுரம் நம்ம உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஜுரம் உபாதைகள் அந்த மாதிரி இது நீக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ஜுரதேவர் அப்படின்ற சுவாமி வந்து தன் மனைவியோட சிவசக்தியோட அருள் பாலிக்கிறார். ஸோ இவரை வணங்கி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு அவர்களோட உடம்பு நாள்பட்ட உபாதைகள் இருக்கு இல்லைங்களா, கை கால் வலின்ற ஜுரம் வந்து தாங்க முடியலை அப்படின்றோம் இல்லைங்களா. ஒரு சிலருக்குலாம் வந்து ஜுரம் கண்டினியூஸாக இருக்கும், விட்டு வரும், அடிக்கடி வரும். இப்படி இந்த உடல் உபாதைகள் இருப்பவர்கள் வந்து இங்கே இருக்க ஜுரதேவரும் அம்பாளையும் வழிபட்டாங்க அப்படின்னா நோய்கள் குணமாகி விரைவிலே வந்து நல்ல நிலைக்கு வருவார்கள்ன்ற ஒரு ஐதீகம் வந்து இந்தளவு இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த ஆலயம் கூட நம்ம சொன்னால் அனைத்து குணங்களும் நிறைந்ததுங்க. அதாவது அனைத்து மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இது இருக்குது,
திருமண தடைக்கும் ஏற்ற ஒரு ஆலயம். அது மட்டும் இல்லை, நோய்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு தீர்க்கும் ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக தீர்க்கும் இங்கே இருக்க பைரவர் இருக்கார். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே அந்த அம்பாள், சுவாமி அம்பாளோட தரிசனம், பதவி பிரமாணம். அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படும் தேவையான பதவி, உயர் பதவி எல்லாம் எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பதவி பிரமாணம் செய்ய அந்த ஒரு இது வழங்கும் ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் இருக்குதுன்னு சொன்னோம். அடுத்து பூமி சம்மந்தப்பட்ட வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு வந்து இங்கே இருக்க வழிபட்டால் இங்கே இருக்க ஆலயம் வந்து சிறந்த ஒரு ஆலயம் கூட நம்ம சொன்னோம். இது அடுத்தபடியாக பார்த்தா முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இந்த ஜாதகத்தில் எல்லோட ஜாதகத்துலேயும் லக்னபாவம் 1ஆம் இடம், லக்னபாவம் என்ற 1ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலும் லக்னாதிபதி பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்தில் இருக்க இன்மையிலும் நன்மை தருவார் என்ற சிவபெருமான் இந்த ஆலயத்தில் வழிபட்டார்களே ஆனால் அதற்கான பாதிப்புகள் குறையும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயமாக இதை தெரிஞ்சுக்கணும். இதை விட அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே வந்து நவபாஷாணங்கள் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பாஷாண கோயில்கள் அப்படின்னு. அப்படி பார்க்கச்சு அந்த பாஷாணங்கள்லாம் நம்ம பின்னொரு காலத்தில் பார்ப்போம். அந்த பாஷாணங்களில் சூரிய பகவானோட பாஷாணம் அப்படின்றது ஒன்று இருக்குது. நவகிரகங்களுக்கு 9 பாஷாணங்கள் இருக்குது. ஸோ ஓகேங்களா, அதாவது பொதுவாகவே அந்த பாஷாணங்கள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 64 வகை பாஷாணங்கள் இருக்குது. இந்த 64 வகை பாஷாணங்களில் 32 வகை பாஷாணங்கள் வந்து இயற்கையாக மூலிகை நிறைந்த பாஷாணங்கள். மீதி 32 வகைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு செயற்கை தயாரித்து அதை கலந்து தயாரிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி மூலிகையோட கலந்து தயாரிக்கிற பாஷாணம். இதில் வந்து 9 பாஷாணங்கள் அப்படின்னு நவபாஷாணங்கள் இருக்குது. ஸோ இந்த நவபாஷாணங்கள் ஒரு கிரகத்துக்கும் வந்து ஒரு பாஷாணங்கள், நவ கிரகங்களுக்கு ஒரு பாஷாணங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் சூரிய பகவானுடைய பாஷாணம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பாதரச பாஷாணம். ஸோ அந்த பாதரச பாஷாணம் அமைக்கப்பெற்ற ஒரு ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க இந்த இம்மையிலும் நன்மை தருவார்ன்ற ஒரு ஆலயம். அதாவது சூரிய தோஷம் உள்ளவர்கள், குறிப்பாக 12 ராசிக்கும் வந்து ஒரு சூரிய பகவான் இருப்பார் சொல்லிங்களா? ஸோ அந்த 12 ராசிக்காரர்களுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சூரியன் ஒரு ராசியில் இருந்துச்சு ஒரு பாஷாணம். அந்த நவபாஷாணங்களில் சூரிய பகவானோட பாஷாணமான பாதரச பாஷாணம். ஸோ அந்த பாதரச பாஷாணத்துக்கான அமைக்கப்பெற்ற ஒரு கோயில் தான் வந்து இந்த இம்மையிலும் நன்மை தருவார்ன்ற கோயில். இதில் இன்னொரு சிறப்பு என்ன, பொதுவாகவே நம்ம வந்து கிரகதோஷம் அப்படின்னா நம்ம நவகிரக ஸ்தலங்களுக்கு ராகு தான் நாகேஸ்வரம், திருநாகேஸ்வரம் சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கேதுக்குன்னா வந்து காளஹஸ்தி சொல்கிறோம். சூரிய பகவான் அப்படின்னு சொன்னால் சூரியனார் கோயில் நம்ம சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே இந்த சூரிய தோஷம் உள்ளவர்களுக்கு இங்கே சிவபெருமானை வழிபட்டார்களேன்னா சூரிய தோஷத்துக்கான நிவர்த்தி 100% கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரிங்களா? அந்த சூரிய பகவான் யாருக்கு தோஷம், யாருக்கு பாதிக்கும், யாருக்கு யோகன்றதை பின்னொரு பகுதியில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த பாஷாணம் பொதுவாகவே வந்து இந்த மூலிகை கடந்த ஒரு பாஷாணம் அப்படின்னு பார்க்கச்சே மற்ற சூரிய பகவான் சம்மந்தப்பட்ட ஸ்தலங்கள், பரிகார ஸ்தலங்களில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் அதை விட இங்கே வந்து அதிகப்படியான 200 மடங்கு அதிகப்படியான வைப்ரேஷன் உள்ள இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த மாதிரி பாஷாணங்கள் நிகழ்ந்திருக்க இந்த மாதிரி ஆலயங்களில் போய் அந்த ஒரு கிரகத்தினால் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த பாஷாணத்துக்கான குறிக்கப்பட்ட அந்த கோயிலில் போய் வழிபாடு செய்யும் பொழுது அதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து 100% அந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தோஷ நிவர்த்தின்றது கிடைக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல போச்சே வந்து அதனோட ஒரு வைப்ரேஷன், இப்போ நம்ம பொதுவாகவே கோயிலில் போச்சே கூட ஒரு சில கோயில் சிவாலயங்களில் பார்க்கச்சே வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் நம்ம நல்ல ஒரு நம்மளே உணர்வோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த ஆகம விதைப்படி அந்த சுவாமி பீடம் அமைந்த இடத்துக்கு கூட அந்த ஜீரணோத்தண்ண மருந்து சாத்துவாங்க சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பாஷாணத்தை வந்து இறக்கி அதனுடைய சக்தி அந்த இதெல்லாம் மூலிக்கான அந்த சக்திலாம் இறக்கி அதை குறிப்பிட்ட அந்த இதெல்லாம் போட்டு அந்த இடத்துல அந்த இது பண்ணச்சே வந்து அதனுடைய சக்தி வந்து அதிகரிக்குது, பன்மடங்கு அதிகரிக்குது. அப்போது அதே மாதிரி இந்த மாதிரி அந்த கோயிலுக்கு நம்ம போகச்சே வந்து நம்ம ஒரு சில பொதுவாகவே நம்ம சொல்லணும்னா கூட இப்போ ஒரு சில ஆலயங்கள்லாம் நம்ம போச்சே கூட நம்மளே ஃபீல் பண்ணுவோம். நம்ம போச்சே வந்து வேர்த்து போவோம், உடம்புலேருந்து வேர்வை. ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து அதனுடைய இது வந்து நம்ம கையில் அந்த தாக்கம் வந்து இருக்குது. நம்ம உள்ளே இருக்க நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம உள்ளே இருக்க இதெல்லாம் கெட்ட நீர் வெளியே வருது அப்படின்றோம்.
அது அப்படியே இருந்தாலும் உண்மையில் என்ன அப்படின்னா நம்ம எந்த தோஷத்தால் நம்ம பாதிக்கப்பட்ட தோஷத்தை வந்து அந்த வைப்ரேஷன் அந்த பூமி வந்து இழுத்துக்குது, நம்ம கிட்ட இருக்க அந்த தோஷத்தை தாங்கிக்குது. ஸோ அதனால் அந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகும். சூரிய தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி, இங்கே இருக்க தட்சிணாமூர்த்திக்கு வந்து பார்த்தா குருதோஷம் உள்ளவர்கள் இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டார்களே ஆனால் குருதோஷம் வந்து நீங்கும். குறிப்பாக வந்து இங்கே சூரிய தோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டியது முக்கிய இதுவாக சொல்லலாம். அடுத்தபடியாக வந்து சூரிய தோஷத்துக்கு அடுத்தபடியாக வந்து லக்னம், ஜாதகத்தில் 1ஆம் இடம் பாதிக்கப்பட்டவர்களோ அல்ல லக்னமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்க சிவபெருமானி அம்பாளையும் வழிபாட்டார்களே ஆனால் அந்த பாதிப்புகள் குறைந்து நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு நம்ம சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த ஆலயம் கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இங்கே இருக்க தலவிருட்சம், இங்கே இருக்க ஸ்தலவிருட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயம் நிறைந்த ஸ்தலவிருட்சம் கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக வந்து இலைகள் மரத்தில் இருக்க இலைகள் பார்த்திங்கன்னா 3 இல்லாட்டி 5 இலைகள் தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க ஸ்தலவிருட்சத்தை வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரம் தான் ஸ்தலவிருட்சம். ஆனால் இங்கே வந்து ஸ்தலவிருட்சம் பேர், வில்வ ஸ்தலவிருட்சம் பேர். என்ன தசம் என்றால் 10 ஸ்தலவிருட்சம். அப்போது 10 இலைகளை கொண்ட வில்வம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது எடுத்திங்கன்னா 10 கிளை இருக்கும். ஸோ அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த ஆலயத்தில் 10 இலைகள் கொண்ட ஒரு இதுவாக வந்து இந்த ஸ்தலவிருட்சம் இருக்குதுன்னு சொல்லலாம். அத்தகைய சிறப்பு மிக்கது இங்கே இருக்க இந்த சிவாலயம். அதாவது ஸ்தலவிருட்சமும் சிறப்பு, அதாவது மூர்த்தி, ஸ்தலம், தீர்த்தம் சொல்கிறோம் இல்லையா, 3மே இருக்க ஒரு புண்ணிய ஸ்தலமாகவும் இந்த ஆலயம் இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். இங்கே இருக்க தீர்த்தம் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ புஷ்கரணி தீர்த்தம் இருக்கும். அதான் ஸ்தலம், விருட்சம், 3 மூர்த்தி, ஸ்தலம், விருட்சம் 3மே இருக்க ஒரு சிறப்பு மிக்க புண்ணிய ஸ்தலமாக இந்த இங்கே மதுரையில் இருக்கிற இந்த இம்மையினும் நன்மை தருவார் என்ற சிவாலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி பல சிறப்புகள் நோய் நொடிக்கும் ஒரு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம முன் ஜென்மத்தில் இல்லை இந்த ஜென்மம் எப்படி இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள், இந்த ஜென்மத்தில் நம்ம செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்திலேயே வந்து ஒரு நீக்கும் ஸ்தலமாகும், பாவம் நீக்கும் ஸ்தலமாகவும் இந்த பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் சேரும் சனமாகவும் இந்த ஆலயம் விளங்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் வந்து பாவம் நீங்க ஒரு இந்த உண்மையிலும் நன்மை தருவார் என்ற சிவபெருமானை வழிபடச்சு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய குறைகள் தீர்க்கும் ஒரு ஆலயமாகவும் நம்மளுக்கு வாழ்வில் உள்ள அனைத்து சங்கடங்களையும் நீர்த்து வாழ்வில் உயர ஒரு உன்னதமான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாகவே அதான் பொதுவாகவே இந்த ஆலயத்தில் வந்து பல சிறப்புகள். குறிப்பாக பார்த்தோன்னா இது வந்து நவபாஷாணங்களில் சூரிய பாஷாணத்துக்கான கோயில்கள் ஒன்று, அது ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக பார்த்தா இங்கே இருக்க ஸ்தலவிருட்சம் 10 தலைகள் ஸ்தலவிருட்சம். இங்கே இருக்க சிவபெருமானை வந்து ஒரு சிறப்பான தோட்டத்தில் நம்ம காட்சி தர சொல்லணும். இங்கே இருக்க பைரவர், இங்கே இருக்க ஸ்ரீசக்கரம், அம்பாளோட ஸ்ரீசக்கரம், இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி, அதுக்கு அடுத்தபடியாக இங்கே இருக்க வல்லப சித்தர், அடுத்தபடியாக பார்த்தோன்னா அப்படியே இங்கே இருக்க வாசி விஸ்வநாதர். இப்படி அதுக்கு அடுத்தபடியாக ஜொரதேவர், நோய்கள் தீர்க்கும் ஒரு ஸ்தலம், திருமண தடைகள் நீக்கும் ஒரு ஸ்தலம், பிரச்சனைகள் வாழ்வில் பிரச்சனைகள், ஆயுள் தோஷம் நீங்கள், அது மாதிரி பில்லி சுனியம் போன்ற தோஷங்கள் நீங்கள், அது மட்டும் பூமி போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து பிரச்சனைகள் தீர, இப்படி பல சிறப்புகள் அமைந்தது இந்த மதுரையில் இருக்கும் இந்த இம்மையிலும் நன்மை தருவார் என்ற இந்த சிவாலயம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த சிவாலயத்தை சென்று தரிசித்து வாழ்வில் உயர்வோம் என்று சொல்லி இந்த தலைப்பை இத்தோடு முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.